ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவோட அன்பாக்சிங் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்குள்ள என்ன இருக்குன்றத வந்து கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதனால வந்து ஷாப்ஸியில் தான் வந்து இதை ஆர்டர் போட்டிருந்தோம். இன்னைக்கு தான் வந்து டெலிவரி ஆச்சு. வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மேலே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ உள்ள இதான் இருக்கு. இது என்னன்னா, இந்த கிச்சனில் வந்து ரேக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம தான் வந்து இதை டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம அட்டாச் பண்ணி 4 ரேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும் போது இது வந்து ஒரு ஸ்டீல் மாதிரி இருந்தது. பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கு. இது டேமேஜ் ஆயிருக்கு. மை காட். பண்ணவும் முடியல. சரி பண்ணியாச்சு. ஸோ இது பிளாஸ்டிக் அப்படிங்கறதுனால குவாலிட்டி வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ இதில் மொத்தம் 4 ரேக் செப்பரேட்டாக இருக்குது. இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோலர் கீழே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீல்ஸ் இருக்குது. அண்ட் இது சைடில் வைக்கிற சைடில் வைக்கிறது 4 கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு வந்து இதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறதுக்கு மேனுவல் எதுவும் கொடுக்கல. நம்மளே தான் வந்துட்டு செட் பண்ணி ட்ரையல் பண்ணி செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த பக்கம் வரும், இன்னொரு பக்கம் இங்கே மாட்டிடலாம். பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால லாங் லைஃப் வருமானது தெரியல. இப்படி வரும். ஸோ இதுக்கு மேலே வந்து இதை வைக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 300 rupeesக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ப்ராடக்டா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இது பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. மொத்தம் இதுல 4 ரேக் வர்றதுனால இன்னுமே வந்து நமக்கு ஹைட் பெருசா இருக்கும். 3 ரேக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கே வந்து இந்த லென்த்துக்கு வருது. ஸோ பார்த்தா தெரியும், half the ஹைட் இருக்கு லென்த்து. இன்னும் இது இன்னொரு 4th ரேக் வந்து அரேஞ்ச் பண்ணா இன்னுமே நல்லா டாலரா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே 4th இது வந்து கேமரால கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப லாங்கான. இது வந்து 3 ரேக் ஃபிக்ஸ் பண்ணா இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா அமுக்கிட்டு மேலே வந்து நம்ம லாஸ்ட் ரேக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4 ரேக் வந்து இந்த லென்த்துக்கு வருது. ஸோ இங்கே வந்து வீல்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வீல்ஸையும் நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு வீல்ஸை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த 4த்தையும் படுக்க வச்சுட்டு இந்த கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஜஸ்ட் இந்த இதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி 4 எட்ஜஸ்லேயும் 4 இருக்கும், அதை வந்து இன்சர்ட் பண்ணிடணும். இதுதான் அந்த மொத்தம் வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மொத்த லென்த் இவ்வளோ வரும். அண்ட் நல்லா கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த லென்த் இப்படி தான் வரும், இப்படி இருக்கும். ஸோ மூவபிள் இது நல்லா அப்படி கீழே வந்து வீல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மூவ் பண்ணிக்கலாம். கீழே கேப்பும் இருக்கு, நமக்கு அங்கேயும் வந்து டர்ட் டஸ்ட்லாம் இதுவாகாது. ஸோ சைடில் ஃபுல்லி கவர்டு இல்லை, இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் உள்ளே பார்த்தா இவ்வளோ இந்த லென்த்துக்கு உள்ளே வந்து டெப்த் இருக்குது. ஸோ இங்கே நம்ம தாராளமாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட், இன்னைக்கோட ப்ராடக்ட். ஸோ வந்து இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. நல்லா ஹைட்டும் வந்து நல்லா உட்காந்துருந்தாலும் கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு வந்துட்டு வருது. ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கிச்சன் யூஸ் இந்த மாதிரி நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிச்சனுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, காய்கறிலாம் போட்டு வைக்கிறதுக்கு. பாய்.